இப்போ பேட்கள் படம் பேட்கள் அதை பற்றி கட்டாயமாக நம்ம பேசி ஆகணும். நிறைய சர்ச்சை வந்துச்சு. சர்ச்சைகளே தேவையில்லை அந்த படத்துக்கு. இவ்வளோ பெரிய சர்ச்சை ஏன் கிளப்புனாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பொய்ட்டிக்காக அருமையான ஒரு படம். இப்போ அந்த ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு தூரம் ஒரு படத்தை ஸ்டைலிஷாக கொடுக்க முடியுமா? அந்த ஸ்க்ரீன் லாங்குவேஜ் இருக்குல்ல, அது ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய டைரக்டர் செல்வராகவன் மாதிரி, செல்வராகவன் வரும்பொழுது எப்படி நம்மளாம் ரசித்தோம், அடே அப்பா என்னடா இப்படி ஒரு டைரக்டர் வந்துட்டாரே என்ன, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் லாங்குவேஜ் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு படமாக அவங்க எடுத்திருந்தாங்க. நிறைய கட் பண்ணியிருப்பாங்க, அதனால் வந்து ஒரு ஆபாசமான வசனங்கள் இல்லாமல் இருக்குது. மற்றபடி வந்து இவங்க காட்சிகளில் ஏதோ விரசம் இருக்கும் அப்படின்லாம் நான் நினச்சேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அழகான படம், ரொம்ப பொய்ட்டிக்கான படம். அந்த பொண்ணு எழுதி வச்சுங்க, இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு டைரக்டராக வருவாங்க. அவ்வளவு நாலேஜும் அந்த கதைக்குள்ளே இருக்குது. அதனால் நிச்சயமாக அந்த பொண்ணை வந்து நம்ம வாழ்த்தி வரவேற்கணும். இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் பெருசாக போகுமாங்கிற டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது, ஆனால் முக்கியமான படம். ஒரு கலாச்சாரம் எப்படி மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு வருது, ஒரு தலைமுறை எப்படி அடுத்த தலைமுறை மாறுது, அடுத்த தலைமுறை மாறுதுங்கிறத ரொம்ப அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் நடித்த பொண்ணு கூட அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க.